வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான கேக் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா இளநீர் கேக். இளநீர் கேக்னதும் இதுக்கு ஏதாச்சும் எசன்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இல்லைங்க. இது ஒரிஜினல் இளநீர் வச்சு தான் பண்ண போகிறோம். நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நல்ல ஒரு வழுக்கை பதமாக இருக்கிற இளநீர் எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரியான டெண்டர் கோகோனட் பல்ப்பும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற கோகோனட் பல்ப் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்க இளநீர் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்து எடுத்து அதை வந்து மிக்சியில் வச்சு ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதுவும் இளநீர் வழுக்கை தான். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து கேக் டெக்கரேஷனுக்காக தான். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து கேக் ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. இது வந்து கேக் டெக்கரேஷனுக்காக. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இனி நாம் கேக் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்லெஸ் கேக் வேணும்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய எக்லெஸ் கேக் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க, நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம எக்கு பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் 1 கப் சுகர் எடுத்து ஆட் பண்ணணும். ஒரு 3 போர்ஷனாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக்கோட எல்லோ கலர் வந்து இப்படி ஆஃப் ஒயிட் கலராக வர அளவுக்கு நான் நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் பண்ண பட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதுவும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு 1 கப் மைதா எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துகிட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இதை நாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நாம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோனட் மில்கை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு க்ரீஸ் பண்ண டின்னில் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஓவன் இல்லாமல் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. ஓவனில் வைக்க போகிறீங்கன்னா 180 டிகிரியில் 30 மினிட்ஸில் இது பேக் ஆயிரும். இது வந்து ஒரு 1 kg கேக் அளவுக்கு நம்மளுக்கு வெயிட் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 3 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கேக்கான க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். எந்த பிராண்ட் விப்பிங் க்ரீம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அமுல் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் அப்புறம் ஐசிங் சுகரும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ணுங்கள். அப்போ வந்து க்ரீம் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக கிடைக்கும், கொலக்கொலான்னு ஆகாது க்ரீமு. க்ரீம் நம்ம பீட் பண்ணி எடுக்கும்போது இப்படி இருக்கணும், வளைஞ்சி வர மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் கேக்கில் வந்து ஒரு ஷேப் கிடைக்கும் கேக்குக்கு. ஒரு போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கேக் ஸ்பாஞ்ச் வச்சுக்கலாம். இதனால் கேக் வந்து நகராமல் இருக்கும். இதில் நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்ச அந்த இளநீரும் தேங்காய் வழுக்கை இருந்த தண்ணியும் இதில் வந்து ஆட் பண்ணி கேக்கை நல்லா வெட் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு இளநீர் தண்ணி மிச்சம் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் சர்க்கரை கலந்துட்டு இந்த மாதிரியே நம்ம ஊற்றி கேக்கை நனைச்சி நல்லா எடுத்துக்கலாம். இது மூலிமா நல்ல கேக் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்குக்கு ஐசிங் முடிச்சாச்சு. இது இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நல்ல சூடான விப்பிங் க்ரீமில் 1 ஸ்பூன் பட்டரும் துருவின ஒயிட் சாக்லேட்டும் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ். நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் கனாஷை ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கேக் மேலே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் ஊற்றினீங்கன்னா க்ரீம் உருகிரும். இது மாதிரி ஊற்றிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க கேக் மேலே. ஒயிட் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு சாக்லேட் வேஃபரும் அப்புறம் பிங்க் கலர் க்ரீமும் வச்சு 3 ரோஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பர்த்டே கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கேக் பீஸ் இது. அதில் நான் உங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் வந்துருக்குதுங்க. இதில் இளநீரோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா தெரிஞ்சுதுங்க. நீங்களே பார்க்கல அதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.